ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் உடனடியாக செய்யக்கூடிய அவல் ரவா தோசை. இதை நம்ம கிறிஸ்பியாட்டும் செய்யலாம், சாஃப்டாட்டும் செய்யலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். காலை டிஃபனுக்கு இதுக்கு தொட்டுக்கொள்ள ஒரு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் சட்னி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம். நான் ஒரு கப்பு கெட்டி அவல் எடுத்திருக்கேன், வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் சிவப்பு அவலும் எடுத்துக்கலாம், லேசான அவலும் எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டு ஒரு தண்ணி விட்டு கழுவுனா போதும். அது கூட 3/4 கப்பு ரவை, நம்ம உப்புமா கிண்டுவோம்ல அந்த ரவை தான். அது கூட ஒரு அரை கப்பு தயிர், கெட்டியான தயிர், ரொம்ப புளிப்பில்லாத தயிராக எடுக்கணும். ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுறணும். பாருங்க, இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுருவோம். ஒரு 20 நிமிஷம் இப்படி இருக்கட்டு, நல்லா ஊறி வந்துடும். நம்ம அதுக்கு இடையில் நம்ம ஒரு தேங்காய் சட்னி வச்சுருவோம். அதுக்கு தொட்டுக்குள்ளே பாருங்கள், இப்போ நான் அரை கப்பு துருவின தேங்காய் போட்டிருக்கேன். அதில் 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுவிடுங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி நிறைய போடுங்க, அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலை, அதாவது பொட்டுக்கடலை, ஒரு 5 முந்திரி பருப்பு, பாருங்கள் 5 உடைச்ச முந்திரி பருப்பு, கொஞ்சமாக உப்பு, நம்ம 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு குறகுறன்னு அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு சின்ன பவுலில் மாற்றிடுங்க. எல்லாம் மாற்றிடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. ரொம்பவும் அதிகமாக வேண்டாம். இந்த சட்னி கெட்டியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே வச்சுருங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே தாளித்து அதுக்கு மேலே சூடாட்டே விட்டுறணும். பாருங்கள், இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிடணும். ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இறக்கி நம்ம அந்த சட்னி மேலே விட்டுறணும். சட்னி மேலே விட்டு அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம தோசை சுடுறது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச அவல் ரவையை பார்த்துருவோம். 15 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. பாருங்கள், இதை நல்லா கலந்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக உப்பு, அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்படி இருக்கட்டு. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுவோம். மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி விட வேண்டாம். கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த தோசை கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். நான் இடியாப்பம் மாவு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பச்சரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரவையும் அவலன்னாகி கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் குளகுளப்பு தன்மை இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இப்போ தோசைக்கல்ல எண்ணெய் தடவி வச்சுட்டு நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு ஒரு கரண்டி எடுத்து விடுங்க. நான் இது முதல்ல சாஃப்டாக விட போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் தூரம் விழுந்த உடனே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் விழுந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், எல்லாம் ஆப்பம் மாதிரி இருக்கும். பாருங்கள், இதை நம்ம சீக்கிரமாக சுற்றி எடுத்துடலாம். உங்களுக்கு இதோட நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னாக்கி கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுருங்க. நம்ம தயிர் சேர்த்துருக்கனால இப்படி நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், சீக்கிரமாக சுற்றி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. நீங்கள் இந்த தோசைக்கு மாவு அரைக்கிச்சுமே 2 பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சிருந்தா தோசையும் நல்லா மணத்துக்கிட்டு இருக்கும். பாருங்கள், நான் அப்படியே அரைக்கல. பாருங்கள், இப்போ இந்த சட்னி கூட வச்சு மாதிரி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் சட்னி, இந்த தோசையும். இப்போ நான் ஒரு கிறிஸ்பியான தோசை சுட்டுருக்கேன். பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் கொஞ்சம் கிறிஸ்பியாக சுட்டு எடுத்துருங்க. பாருங்கள், இங்கே இவ்வளோ அருமையாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.